மகளே இன்றைக்கான வீடியோவில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு டாட்டா தோஸ்துக்கான செட்டை வந்து பார்த்தோம்னா ஒரு ரீஒர்க் பண்ணியிருக்கோம். நம்மகிட்ட கேபினெட் இருந்துச்சு, மீதி பொருள் எல்லாமே போட்டு பண்ணியிருக்கோம். அது என்னென்ன கொடுத்தாங்க, என்னென்ன நம்ம போட்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வால்யூம் கண்ட்ரோல் அப்படின்னு எடுத்துக்கும்போது இது வந்துட்டு லெஃப்ட் ரைட்டாக கொடுத்துருக்கேன். அதேமாதிரி இது பேஸு அண்டு ட்ரிபிள். இது வந்துட்டு சப்வூஃபர் வால்யூம் கண்ட்ரோலாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஆன் ஆஃப் சுவிட்ச் எதுவுமே வைக்கல, டேரெக்டாக லைன் அடிச்சுக்கிறேன்ட்டாங்க. அங்கே ஒரு ஆல்ரெடி சுவிட்ச் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஃபியூஸ் போட்டு தனியாக ஒரு சுவிட்ச் வச்சுருக்கேன்னாங்க. சரி ஓகே, அதுவே போதும் அப்படின்ட்டு. அதே மாதிரி MP3 மாடியூல்னு எடுத்துக்கும்போது ஐபிஎல்லில் போட்டிருக்கேன். இது ஏற்கனவே அவங்க கொடுத்தது தான். ஓகேங்களா, ஸோ இதில் நம்ம எதுவுமே சேஞ்சஸ் பண்ண கிடையாது. இன்டீரியல் பார்க்கும்போது ஃபுல்லாகவே திக்னஸான ஒயர் தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி கன்வெர்ட்டர் போர்டு அப்படின்னு எடுக்கும்போது அவங்களே கொடுத்துட்டாங்க. 32 வோல்ட்டு 32 ப்ளஸ் மைனஸ் டியூவல் சப்ளைக்கு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பிடி போர்டு அப்படின்னு எடுத்துக்கும்போது ஹைடெக்கில் ஏடிசி பிடி வந்து பார்த்தோம்னா போட்டிருக்கோம். ஓகேங்களா, டிரான்சிஸ்டர் டைப்பு பிடி, இது அவங்களே கொடுத்தது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி மகேஷில் 40/40 ஐசி பிடி, அதாவது வந்து பவர் ஆம்பு 40/40 ஐசி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 6 இன்ச் போடுறேன்னாங்க. சரி ஓகே, இதுவே போதுமான அளவு தான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதே மாதிரி சப்வூஃபர் அப்படின்னு எடுத்துக்கும்போது வசந்த் உடைய டிஎஸ்பி, ஓகேங்களா, டிஎஸ்பி சப் ப்ரீ போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த மகாராஜா 001 மோனோ, ஓகேங்களா, இந்த மாடலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 300 வாட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மக்கிட்ட இருந்தது. ஓகேங்களா, நம்மக்கிட்ட பழசு ஒன்று இருந்துச்சு. ஸோ அது போட்டுமான்னு கேட்டேன். நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகே, நல்லா தான் இருக்குன்னா அதே போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. தெரிஞ்சவர் தான். ஓகேங்களா, ஃபால்ட் வந்தாலும் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்ஜெட்டு கம்மியாக கேட்டாங்க. ஸோ அதனால் நம்மக்கிட்ட இருக்குது, ஸோ இதுவே போட்டு விட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னேன். ஃபைனலாக ஒயரிங் டீட்டெயில்ஸு எல்லாமே இது தான். மற்றபடி ஒயரிங் டீட்டெயில்ஸு நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், சிம்பிளாகவும் சொல்லிடுறேன். ஓகேங்களா, கெப்பாசிட்டிலேருந்து வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் மைனஸ் எடுத்தாச்சு 12 வோல்ட்டுக்கு. ஓகேங்களா, 12 வோல்ட்டுக்கு ப்ளஸ் மைனஸ் எடுத்துகிட்டு 40/40 ஐசி இன்புட்டு கொடுத்தாச்சு வோல்டேஜ் இன்புட்டுக்கு. அதே மாதிரி லெஃப்ட் ரைட் எடுத்துகிட்டு போயிட்டு பிடியோடைய இன்புட்டு. ஓகேங்களா, லெஃப்ட் ரைட்டு ஆடியோ சிக்னல் இன்புட்டு பிடி உள்ளே போயிடுச்சு. அதே மாதிரி அதுலேருந்து ஜம்பர் போட்டு சப்பு ப்ரீக்கு இன்புட் வந்து ஜம்பர் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இன்புட்டு லைன் க்ளோஸு, அவ்வளோதான். வோல்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கும்போது இங்கேருந்து ஒரு 7812 ரெகுலேட்டர் போட்டு இதிலேருந்து ஒரு டயோடு போட்டோம். ஓகேங்களா, ஒரு நோஸ் டயோடு. இதுலேருந்து 40/40 ஏசி இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுலேருந்து 12 வோல்ட்டு பொறுத்த வரைக்கும் இதுலேருந்து எடுத்தாச்சு. 40/40 ஏசிலேருந்து ப்ளஸ் மைனஸ் அதுலேருந்து எடுத்தாச்சு. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது ஸ்பீக்கர் லைன் வந்துட்டு வேக்கோ ஜாக் போட்டு தனியாக எடுத்தாச்சு. ஓகேங்களா, இதுக்கு ப்ளஸ் வோல்ட்டு இது எல்லாமே இங்கேருந்து எடுத்தாச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வரும் ப்ளஸ்ஸு மைனஸு, கிரவுண்டு இந்த இடத்துல வரும். ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து வோல்ட் வந்து பார்த்தோம்னா சப்பு ப்ரீக்கு ஜம்பர் பண்ணி அதுலேருந்து நம்ம மகாராஜா போர்டுக்கு 2 டிரான்சிஸ்டருக்கு போட்டாச்சு. ஓகேங்களா, ஸோ சிம்பிளாக இதுதான் முடிச்சிருக்கிறது. மற்றபடி வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே பண்ண கிடையாது. அவுட்புட்டுக்கு மட்டும் ஐசிக்கு போகிறது மட்டும் வந்து பார்த்தோம்னா சீல்டு ஒயர் யூஸ் பண்ணியிருக்குது. மற்றபடி எல்லாமே ரிப்பன் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி வண்டி செட்டை பொறுத்த வரைக்கும் எதுவும் பிரச்சனை வராது, இதுவே போதுமான அளவு தான். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல ஏர் வென்டிலேஷன் வந்து கூலிங் ஃபேன் எதுவும் தேவைப்படாது, கேப்பாக இருக்கனால இதுவே போதும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். அதுமாதிரி பழைய செட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இதில் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் இருக்கிறத எடுத்து நம்ம வந்து பார்த்தோம்னா ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம இதில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இதில் நம்ம போட்டது மகாராஜா ஒன்று மட்டும்தான், அதுவும் வந்து யூஸ்டு தான். ஓகேங்களா, யூஸ்டு தான். மற்றபடி 40/40 ஐசியாக இருக்கட்டும், இல்லை டிஎஸ்பி, இது எல்லாமே அவங்க கொடுத்தது. ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி நம்மக்கிட்ட இன்னொன்று இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தோம்னா இதில் ரெடி பண்ணி தர சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான வேலையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் சிம்பிளான விஷயம், இது தான். மற்றபடி வேறெல்லாம் ஒன்றும் அதிகமாக எதுவும் பண்ணல. சரி ஓகே மக்களே, வண்டியில் போய்ட்டு நம்ம டெஸ்டிங் போட்டு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறேன். அதனுடைய ஃபுல் வீடியோ நான் கண்டிப்பாக கீழே லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ அது கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தோம்னா பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்டு ஏதாவது கேட்குற மாதிரி இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா, இல்லை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக டீட்டெயிலான அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களா, சரி ஓகே. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் தனுஷ் ரேடியோஸ். அதே மாதிரி 5.1 2.1 இந்த மாதிரி வண்டி செட்டாக இருந்தாலும் சரி, ஹெவி ஆம்ப்ளிஃபையராக இருந்தாலும் சரி, நம்ம கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம்.
ஸோ ஃப்ரண்ட் சைடு இதுதான், உள்ளே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் டெமோக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பின்னாடி அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது செட்டு ஏற்கனவே வேலை பண்ணது தான், மறுபடியும் வேலை பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இதில் மேட்சிங்க்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 6 இன்ச்சு போடுறாங்க. ஓகேங்களா? 2 6 இன்ச்சு ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்கு போடுறாங்க. சப்பு பொறுத்த வரைக்கும் 8 இன்ச்சு போடுறாங்க. ஓகேங்களா? 8 இன்ச்சுக்கு இது போதுமான அளவு. ஸோ அதனால் நான் இதே போட்டு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? வருங்காலத்தில் நீங்கள் 10 இன்ச்சு மாத்திரமா இருந்தாலும் சரி, 12 இன்ச்சு மாத்திரமா இருந்தாலும் சரி மேட்ச் ஆகிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நான் இதுவே போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி பேசி நான் இதுவே போட்டு கொடுத்துட்றேன். சரி, ஓகே மக்களே, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். வீடியோ முடிச்சிக்கலாம்.